ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாட்டின் ரிப்பனில் எப்படி சூப்பரான ஃப்ளவர் பண்ணுறது, நம்ம பண்ணுற ஃப்ளவரை எப்படி கிளிப் அண்ட் ஹேர் போவில் அட்டாச் பண்ணுறது, நீட்டான ஃபினிஷிங்கோட சூப்பராக நம்ம கிளிப்லாம் கடையில் வாங்குகிறப்போ எப்படி அதில் சூப்பராக அட்டாச் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே நம்மளும் அதை அட்டாச் பண்ணுறது சூப்பராக ஃபினிஷிங்காக பண்ணுறது எப்படி, அதை பற்றி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நிறையா சாட்டின் ரிப்பன் நமக்கு தேவைப்படுறதில்ல. நம்ம ஒரு ரோல் சாட்டின் ரிப்பன் வாங்கினாலே அதில் வந்து நிறைய எண்ணிக்கையில் நம்மளால் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் சூப்பர் மாடலில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இன்றைக்கி ப்ளூ கலரில் தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் 5 பெட்டல்ஸ் வச்சுருந்த ஃப்ளவர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா 10 பெட்டல்ஸ் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணி பார்த்து அதை தான் என்னோடய ஹேர் போல் நான் அட்டாச் பண்ணேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்துக்கிட்டேன். அதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னா கரெக்டாக 3 இன்ச்சஸ் இருந்து, எனக்கு 3 இன்ச்சஸ் கரெக்டான சைஸாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அட்டையை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லா பெட்டல்ஸும் ஒரே அளவில் இருக்கணும். நம்ம ஒன்று ஒன்றா இருந்து கட் பண்ணால் நமக்கு டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரோல் பண்ணிவிட்டு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அத்தனை நேரம் அதை வந்து சுற்றி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 5 பெட்டல்ஸ் போதும் அப்படின்னு சொல்லி 5 இதழ்கள் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இன்னும் 5 இதழ்கள் பண்ணி எடுத்தேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஹேர் போவில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃப்ளவரில் 10 பெட்டல்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா 10 பெட்டல்ஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு 5 பண்ணேன். இப்போ நீங்கள் பார்க்கும்போது 5 ரிப்பன்ஸ் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் 5 ரிப்பன் நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். நீங்கள் பாருங்கள், இதில் ரிப்பன் வந்து கட் ஆகிருக்கு, டேமேஜ் ஆகிருந்து. ஸோ நான் அதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட கார்டு இல்லட்டால் கூட இந்த மாதிரியே நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் கார்டு இருந்தால் அப்படியே சுற்றி வேகமாக எடுத்துடலாம். ஒன்று கட் பண்ணும்போது இப்படி பண்ணுறதுனால சம்டைம்ஸ் ஒரு ரிப்பனோட சைஸ் வந்து பெருசாகவும் இன்னொரு ரிப்பனோட சைஸ் வந்து குட்டியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லைட்டர் அல்லது ஏதாவது ஒரு கேண்டில் அதை எடுத்து நீங்கள் வந்து தீப்பற்ற வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து எப்போவுமே தீயை ஹேண்டில் பண்ணும்போது ஃபயரை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அப்படி அந்த மாதிரிப்பட்ட டைமில் இந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணாதுங்க. குட்டி குழந்தைங்க இருக்கும்போது இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சாட்டின் ரிப்பன் எடுத்து அதை இந்த மாதிரி எல் ஷேப்பில் நீங்கள் பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணிவிட்டு அதை ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி அகெயின் ஒருக்கா இந்த மாதிரி பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் நான் வீடியோலேயே காட்டுறேன். நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற ரிப்பனை இந்த மாதிரி அப்படியே நேராக இருக்கிறது அப்படியே இந்த ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை இன்னும் ஒருக்கா இந்த மாதிரி பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நார்மலாக தான் நேராக இருக்கக்கூடிய ரிப்பனை ஒரு கிராஸில் ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறம் அதை ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி இன்னொரு ஃபோல்ட். ஓகேவா? இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஒரு இதை என்ன பண்ணோன்னா, ட்விஸ்டரில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு, ஓகேவா, இந்த மாதிரி இடுக்கியில் பிடிச்சிட்டு லைட்டாக தீயில காட்டுங்க. ஓகேவா? ரொம்ப கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அது நம்ம எந்த ஒரு டேமேஜும் நம்மளுடைய ரிப்பனுக்கு வரக்கூடாது. ஓகேவா? நீங்கள் பண்ணும்போது எப்போவுமே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் எந்த சைடு வருதோ அந்த சைடு வரும்படி பண்ணுங்கள். ஓகேவா? லைட்டாக காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹாஃபை இந்த பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஹாஃபை அந்த பக்கமாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எண்டை இந்த மாதிரி நீங்கள் தீயில காட்டி அப்படியே நல்லா உங்களுடைய ஃபிங்கரால் இதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இல்லாட்டா ஒரு கார்டு எடுத்து அதை வச்சுனாலும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது விளையாட்டுத்தனமாக நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப தீயில பக்கத்தில் பண்ணிவிட்டு நம்ம கையை வச்சோன்னா நம்மளுடைய கை வந்து ரொம்ப சூடுனால பொத்து போயிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் ரொம்ப நல்லது. நம்ம எந்த அளவுக்கு ஹேண்டை யூஸ் பண்ணாமல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஹீட் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? அதனால் நீங்கள் தீயில பண்ணும்போது ஏதாவது ஒரு கார்டு அல்லது ஏதாவது சின்ன ஒரு பென்சில் இல்லை ஒரு பெண்ணோட பேக் சைடு இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 10 ப்ளீட்ஸ் இருக்க மாதிரி தான் ஃப்ளவர் பண்ண போகிறேன். இன்னும் ஒர்க்கை கூட நான் பண்ணி காட்ட போகிறேன். அப்படியே ரிப்பனை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து என்னோடய ட்விஸ்டரை எடுத்து அதை அப்படியே பிடிச்சிட்டு எந்த சைடு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கோ அந்த சைடு லைட்டாக காட்ட போகிறேன். லைட்டாக தீயில வந்து காட்ட போகிறேன். இப்படி காட்டுறதுனால ரிப்பனுக்கோ எந்த டேமேஜும் வரக்கூடாது. அந்தளவுக்கு ரொம்ப பக்கத்தில் காட்டாமல் லைட்டாக காட்டி
பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே பாதியாக ஃபோல்ட் பண்ணுறேன். பாதியாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் கூடிய 2 பக்கத்தை இந்த பக்கமாகவும் இன்னொரு 2 பக்கத்தை அந்த பக்கமாகவும் நான் மடக்கி விடுறேன். ஓகேவா? நல்லாவே புரியும் வீடியோவில் பார்க்கும்போது. உங்களுக்கு புரியட்டா இன்னும் ஒருக்கா கூட வீடியோவை பாருங்கள், கிளியராக தெரியும். ஓகேவா? நம்ம வந்து பண்ணுறது சிம்பிள் மெத்தட் தான். அந்த மெத்தடை ஒத்துக்கி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி எல்லா ப்ளீட்ஸும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 10 பெட்டல்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ண பெட்டல்ஸை என்ன பண்ண போகிறேன்னா கம்மை வச்சு ஒட்ட போகிறேன். இந்த நேரம் நீங்கள் வந்து கம்மை வச்சியும் ஒட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஊசி நீடில் எடுத்தும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா கம்மை வச்சு தான் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போகிறேன். இதுக்காக நான் B7000 க்ளூவை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பெட்டலோட எண்டில் நான் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பெட்டலை வச்சு ஜாயின் பண்ணுறேன். அதை அமுக்கி விடுறதுக்காக ட்விஸ்டரையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கையை வச்சு அதை டச் பண்ணோன்னா கம் நம்மளோட கையில் வந்து டச் ஆயிரும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 பெட்டல்ஸ் அல்லது 3 பெட்டல்ஸ் இந்த மாதிரி சேர்த்து ஒட்டுங்க. மொத்தமாக சேர்த்து ஒட்டாதுங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் 5 பெட்டல்ஸை ஃபஸ்ட்டு சேர்த்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா 5 பெட்டல்ஸை சேர்த்து விட்டுறேன். ஓகேவா? அந்த மாதிரி 5 ஒட்டுங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த 5ஐயும் இந்த 5ஐயும் சேர்த்து நான் கனெக்ட் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு பெட்டல் மட்டும் தனியாக கலந்துருச்சு. கலந்த பெட்டலை அதுக்கப்புறமா நான் ஒட்டிக்கிட்டேன். பாருங்கள், இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது க்ளூ வந்து உடனே காயாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுங்க. அவசரமாக உடனே ஒட்டணும் அந்த மாதிரி அவசரப்படாதுங்க. பொறுமையாக இருங்க. அந்த இது ஒட்டுறது வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் டைம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாட்டின் ரிப்பனில் ஃப்ளவர்ஸ் பண்ணும்போது ஃப்ளவர்ஸில் இத்தனை பெட்டல்ஸ் தான் இருக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இதே ஃப்ளவரை நீங்கள் 5 பெட்டல்ஸ் வச்சும் நீங்கள் பண்ணலாம், 7 பெட்டல்ஸ் வச்சும் பண்ணலாம், 9 பெட்டல்ஸ் வச்சும் பண்ணலாம். நான் இப்போ 10 பெட்டல்ஸ் வச்சுருக்கேன். எவ்வளோக்குள்ளே வைக்கும்போது நமக்கு அழகாக தோணுது, இதில் நம்ம இன்னும் அதிகமாக வைக்கணும் உங்களுக்கு ஆசை வருதுன்னா நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன கலரில் ட்ரெஸ் தைச்சாலுமே அதுக்கேற்ற கலரில் உங்களுக்கு ரிப்பன் கிடைக்கும். அதை வச்சு ஈஸியாகவே இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸ் செஞ்சு நிறையா ட்ரெஸ்ஸஸ்லையும் டெக்கரேட் பண்ணலாம். அதே நேரம் அதை வச்சு ஹேர் ஆக்சசரிஸ் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணி சூப்பராக மேட்சிங்காக நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளவர் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை இன்னமும் அதை கலந்து விடாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், இது ஒரு லேஸை வந்து சர்க்கிளாக கட் பண்ணி அதோட பேக் சைடு வந்து ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கேன்வாஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி கொடுத்த கேன்வாஸை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இல்லைனா ஏதாவது ரெக்ஸின் பேக், நம்ம கடையில் பேக்கரியில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கும்போது ரெக்ஸின் பேக் கிடைக்கும், அந்த இதை கூட நீங்கள் வந்து சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன யூஸ் பண்ணேன்னா ஒரு லேஸோட ஒரு போர்ஷனை தான் கட் பண்ணி நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறமா நான் ஃப்ளவரில் சென்டரில் ஒரு சின்னதாட்டு ஏதாவது பெட்டல்ஸ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பீடு, அந்த பீடு கூட ஒரு சின்ன ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃப்ளவர் போட்டு நான் இதை வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி கம்பி வச்சு உங்களுக்கு எப்படி பண்ணணும், டியராக மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்ம வந்து கிளாஸில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் குட்டியாக கம்பியில் தான் இந்த வந்து பெட்டல்ஸை லாக் பண்ணி அப்படியே நம்மளோட ஃப்ளவரில் நான் இதை அட்டாச் பண்ணிவிட்டேன். அடிஷ்னல் இருக்கக்கூடிய கம்பியை கட் பண்ணி விட்டுட்டேன். எடுத்ததுக்கப்புறமா இதை நம்மளுடைய ஹேர் போல நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் பீஸ் இன்னொன்று எடுத்துகிட்டு அதை ஹாஃபாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நம்மளுடைய ஹேர் போ போகிறதுக்கு எவ்வளோ வலி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வலி கொஞ்சமாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்குள்ளே ஹேர் போவை இப்படி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழேருந்து மேலே விட்டு அகெயின் கீழே விடணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஹேர் போவில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. இது நம்ம ஹேர் போ மட்டும் இல்லை, அலிகேட்டர் கிளிப்லேயும் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக நம்மளோட கிளிப் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஃப்ளவர் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃப்ளவரில் அந்த சென்டரில் நம்ம ஒட்டியிருக்கோம்ல அந்த போர்ஷன் எங்கே இருக்கோ அதை வந்து கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ்லேயே இந்த ஃப்ளவர் வந்து அப்படியே செட் ஆகிரும். அதுக்கப்புறம் அதை நம்ம பிக்கணும்னு நினச்சா கூட அது வராது. அந்தளவுக்கு டைட்டாகவே இந்த B7000 க்ளூ வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும்.
இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குது அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் வர கிளாஸில் நம்ம வந்து சொல்லித்தர போகிறோம். நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச்சில் வர்ற டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நியூ பேட்ச் டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்வைட் பண்ணணுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.